ரன் ஃபார் யுவர் லைஃப். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லோரும் தான் ஓடுவாங்க. அதுக்கு +2 படிக்கிறதில்ல, கிளாஸில் எல்லோரும் தான் படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலையில் இருந்தோடனே சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு சைக்கிளில் போகிறாங்க. அதுக்காக எல்லோரும் படித்து போயிடுவாங்களா நம்ம நினச்ச இடத்துக்கு? நீங்கள் அதில் ஃபஸ்ட் கிளாஸ் வர மாதிரி படிங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். எல்லோரும் வாழத்தான் செய்கிறான், எல்லோரும் 3 வேளை திங்க தான் செய்கிறான், எல்லோரும் நைட்டு போய் படுத்துவங்க தான் செய்கிறான், எல்லோரும் ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைக்க தான் செய்கிறான். வாழ்வின் குறிக்கோள் இல்லாமல் ஓடாதீங்க அப்படின்னு பவுல் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் ஓடுங்கள், உங்களுடைய பிழைப்புக்காக ஓடுங்கள்னு அர்த்தம். லைஃப் அப்படின்னா பிழைப்பு, வாழ்க்கை. எந்த குறிக்கோளுமே இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியுமா? பேருக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வது, எந்த குறிக்கோளுமே இல்லாமல் தாறுமாறாக. இப்போ சபையில் பார்த்தீங்கன்னா, நம்ம சபையில் 2 பேர் இருக்கான். எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை. பிசாசு பிடித்த ஒரு மனிதன் அங்கே இருந்தார் சர்ச்சில். இயேசு கிறிஸ்து போதனை பண்ணும்போது வரிசையில் உட்காந்துருந்தான்ல. அதனால் சிலுவை கிட்டலாம் போனால் பேய் போயிடும்லாம் நினைக்காதீங்க. உங்கள் வீட்டிலே சிலுவை வச்சுருந்தாலும் பைபிள் வச்சுருந்தாலும் பிசாசானவன் உங்கள் உள்ளத்திலே நிறைந்திருப்பான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் எப்படி ஓடணும்னா, வித் டார்கெட், உங்களுக்கு இலக்கோடு ஓடுங்கள். இலக்கு இல்லாத எதையுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஓடத்தான் செய்வான். ஒருத்தர் நொண்டியாக ஓடிக்கிட்டு இருக்கான். பந்தய பொருள் ரேஸ் வந்துடுச்சு, ஓட்டப்பந்தயம். எல்லாருமே பயிற்சி எடுத்தவர்கள் தான் ஓடுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயிற்சி எடுத்து, அதுக்கு முன்னாடி 1 வருஷமாக பயிற்சி எடுத்து ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி, அதுக்கு தான் இன்னும் பவுல் அடுத்து போய் சொல்லுவார், எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். போய் ஐஸ்கிரீம் திங்கமாட்டான், போய் பிரியாணி மூட்டையாக திங்கமாட்டான். காலையில் 2 சிக்கன் பீஸ், 1 முட்டை, மதியானம் இதான் சாப்பிட்ணும், நைட்டு இதான் சாப்பிட்ணும். அவங்களுக்கு டயட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, கண்டதையும் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறையை நடத்துகிறார்கள். நடத்தி 1 வருஷம் கழித்து பந்தய சாலைக்கு வரான், ஓட்டப்பந்தயம் நடக்கிற இடத்துக்கு. எல்லாரும் தீவிரமாக ஓடுவார்கள். ஆனாலும் ஒருவனே பந்தய பரிசை பெறுவான் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பரிசை பெறத்தக்கதாக ஓடுங்கள். உங்களுடைய நோக்கம் ஷார்ப்பாக இருக்கணும். பி அலர்ட் ஆல்வேஸ். யூ ஆர் ஆன் அ மிஷன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ வந்தோம் வாழ்ந்தோன்னு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் ஆன் அ மிஷன். யூ மஸ்ட் ப்ரொக்ளைம் தட் ஜீசஸ் இஸ் த லார்ட், ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட். இதை நீங்கள் சொல்லியே ஆகும். உலகத்தில் வரவிருக்கிற கிறிஸ்து எனப்படுகிறவர், பிரஜாபதி எனப்படுகிறவர் ஏற்கனவே வந்துவிட்டார். அவர்தான் கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். அதை உலக மக்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். நோட்டீஸ் அடித்து இயேசுவே கிறிஸ்து, இந்த இப்படி இயேசுவே கிறிஸ்து இப்படிலாம் வேலை இல்லை. நீங்கள் உன்னிப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும். பந்தய பொருளை பெறத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமான ஒரு கருத்தை சொல்கிறார். ஆத்லீட்ஸ் மஸ்ட் பி டிசிப்ளின்டு இஃப் தே ஆர் டு வின் த ப்ரைஸ். தடகள போட்டியிலே ஓடுகிறவர்கள், விளையாடுகிறவர்கள் ரொம்ப ஒழுக்கமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவர்கள் அப்பொழுதுதான் பரிசை பெறுவார்கள். டிசிப்ளின் மீன்ஸ் கிவிங் அப் த குட் அண்ட் த பெட்டர் ஃபார் த பெஸ்ட். மிகச்சிறந்த ஒரு காரியத்திற்காக நல்ல காரியங்களையும் கொஞ்சம் சிறப்பான காரியங்களை கூட விட்டு கொடுப்பது. இந்த வாழ்க்கையில் நான் நல்லா படித்து நேராக ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிருக்கலாம், அதை கூட விட்டு விடுவது. மிகச்சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் ஓடுவது. இதுதான் டிசிப்ளின். உடம்புல எல்லோரும் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நல்ல விருந்து நடக்குது. விருந்தில் பிரியாணி இருக்குது, ஸ்வீட்ஸ் இருக்குது, எல்லா விதமான பழங்களும் இருக்குது, குளிர்பானங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே நல்லது. எல்லாரும் மனமகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் தடகள போட்டியில் ஓடுகிறவன், சார் அது நான் சாப்பிட மாட்டேன் சார், நான் கொஞ்சம் ட்ரைனிங்கில் இருக்கேன், அது எனக்கு வேண்டாம், இதுவும் வேணாம் சார், சிம்பிளாக எனக்கு சப்பாத்தி, நான், கொஞ்சம் சிக்கன் பீஸ், இது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே என்னால் சாப்பிடக்கூடாது சார். ஒரு நாள் சாப்பிட்டு என்ன சார் ஆக போகுது? நோ, நான் சாப்பிட மாட்டேன். அப்போ நல்லவற்றையும் சிறந்தவற்றையும் விட்டுவிட்டு மிகச்சிறந்த ஒன்றுக்காக எல்லாவற்றையும் நான் தேடுகிறேன். Athletes must watch their diet as well as their sleeping schedules. உணவு உண்பது என்னென்னலாம் சாப்பிட்றாங்க என்பதையும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும்.
அதே நேரத்தில் அவருடைய தூக்கத்தையும் கண்ணும் கருத்துமாக இருக்குது. இப்போ நம்ம தூக்கத்தில் ஏதாவது ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கோமா? யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்டில் நீங்கள் திருந்தணும். தூக்கமே விரும்பக்கூடாது. நீதிமொழிகள் தான் போட்டிருக்கு, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலும், ஆயுதம் அணிந்தனைப் போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலும். எல்லா மதத்தினரும் எல்லா அறிஞர்களும் உலகத்திலே மிகச்சிறந்த இன்டலெக்சுவல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டோன்ட் ஸ்லீப் டூ மச். 6 மணி நேரம் 7 மணி நேரம் நீங்கள் உங்கள் உடலுக்கு ஓய்வு கொடுக்கலாம், தவறில்லை. ஆனால் அதையும் தாண்டி அதிகமாக கொடுப்பது மிகப்பெரிய தவறு. Athletes must watch their diet as well as their sleeping schedules. They must smile and say no thank you when people offer them fattening desserts or invite them to late night parties. நல்ல கொழுத்து போகிறதுக்கான உணவு வகைகளை உண்டு கழிக்குமாறு சொல்லும் போதோ அல்லது பின்னிரவு விருந்துகளுக்கு அழைக்கும் போதோ அவங்க என்ன சொல்லணும்? நோ தேங்க்யூ அப்படின்னு சிரித்த முகத்தோடு சொல்லி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். பிகாஸ் வி ஆர் ஆன் அ மிஷன். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். தெர் இஸ் நத்திங் ராங் வித் ஃபுட் ஆர் ஃபன், பட் இஃப் they interfere with people's highest goals, then they become hindrances. நல்ல உணவுகளை உண்பதோ அல்லது வேடிக்கையாக சிரித்து பேசி மகிழ்வதோ ஒன்றும் தவறு கிடையாது. பட் இஃப் they interfere with the people's highest goals, மிக உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கான நம்முடைய வழியிலே குறுக்கிடும் போது then they become hindrances. அவைதான் தடை கற்களாக அமைகின்றன. We Christians do not run the race in order to get to heaven. பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் கிறிஸ்தவர்களாக இல்லை. நிறைய பேர் என்ன, எதுக்கு வம்பு, ஞாயிற்றுக்கிழமை போய் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம், நாளைக்கு கடவுள் உடனே திடீர்னு வந்துட்டானா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினச்சி வாழ்கிறாங்க. நாம் அதற்காக ஓடவில்லை. We are in the race because we have been saved through faith in Jesus Christ. விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதால் நீங்கள் இந்த ஓட்டத்தில் ஓடுகிறீர்கள். உங்களாலே பல பேர் தேவனுடைய நாமத்தை புகழ வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். We Christians do not run the race in order to get to heaven. We are in the race because we have been saved through faith in Jesus Christ. Only Greek citizens were allowed to participate in the games, and they had to obey the rules both in their training and in their performing. முன்னெல்லாம் ஒலிம்பிக் போட்டி கிரேக்க மக்களுக்காக மட்டும்தான் நடத்தினாங்க. இப்போ தான் ஒலிம்பிக் போட்டியில் எல்லா நாடுகளும் பங்கேற்கலாம் என்று வந்திருக்கு. அப்போ கிரேக்க மக்கள் யார் கிரேக்க குடிமகனாக இருக்கிறானோ, கிரேக்க நாட்டை சேர்ந்தவனாக இருக்கிறானோ அவன் மட்டும்தான் ஒலிம்பிக் போட்டியில் ஓட முடியும். அவன் பயிற்சியின் போதும் அதற்கான கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் மதித்து நடக்க வேண்டும். அவன் ஓடும் போதும் தன்னுடைய பந்தயத்திலே ஓடும் போதும் அதற்கான விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் மதித்து நடக்க வேண்டும். Any contestant found breaking the training rules was disqualified. அப்போ இதில் போட்டி போடக்கூடிய எவனும் பயிற்சி விதிகளை தகர்ப்பவனாக மீறியவனாக காணப்பட்டால் அவனை உடனே அங்கேருந்து நீக்கிடுவாங்க. ஃபேமஸ் athlete Jim Thorpe had to return his Olympic gold medal because it was discovered that he had previously played on a professional team. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக புகழ்பெற்ற தடகள போட்டியாளர் ஜிம் தோர்பே அப்படின்னு ஒருத்தர் ஒலிம்பிக்கில் ஓடி ஜெயிச்சு கோல்டு மெடலே வாங்கிட்டார். ஆனால் அந்த மெடலை திரும்ப கொடுக்க வேண்டியதாகி போச்சு. ஏன்னா பின்னாடி தான் தெரிஞ்சதான் அவர் இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் முறையிலான விளையாட்டு குழுவோடு சேர்ந்து விளையாடி இருக்கிறார் என்று. அப்படிலாம் விளையாடி இருக்கக்கூடாது என்பது விதி. அப்போ அந்த விதியை மீறியதாலே அந்த பந்தய இதை பறிச்சிட்டாங்க. மற்றபடி ஓடியதிலோ அவர் சாதித்ததிலோ எந்த தவறும் இல்லை. அப்போ விதிகளை நீங்கள் மீறாமல் உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். In order to give up his rights and have the joy of winning lost souls. அப்போ தன்னுடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுப்பதற்காகவும்
and have the joy of winning lost soul. இழந்து போன ஆத்துமாக்களை மறுபடியும் வெற்றி கொள்வதற்கும் பால் had to discipline himself. பால் மறுபடியும் தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. That is the emphasis of 1 Corinthians 9. Authority rights must be balanced by discipline. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் முழுவதும் அதைத்தான் சொல்லுகிறார். அத்தாரிட்டினா எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அந்த உரிமை மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை சாப்பிடுவது ஒன்றும் தவறு கிடையாது. விக்கிரகமே ஒன்றும் இல்லை என்னும் போது அதற்கு படைக்கப்பட்டவைகளை சாப்பிடுவதில் என்ன தவறு? ஒரு நண்பரை நாம் சந்தோஷப்படுத்துவதற்காக அதை செய்யலாம். ஆனால் அதுவே போய் விக்கிரக கோயிலே அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிடும்போது அவிசுவாசியான ஒருவன் பார்க்கும்போது கிறிஸ்துவன் என்று கிறிஸ்துவை புகழ்பெற்று பேசிக்கொண்டு விக்கிரக ஆராதனையை பந்தியிருக்கிறானே என்று அவன் அவிசுவாசமாக ஆகிவிடக்கூடாது. எனக்கு பிரச்சனையே இல்லை, விக்கிரக கோயிலான எந்த இடமா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. எல்இஎஃப் சர்ச்சுன்னு ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சில் எப்படி போதிப்பாங்கன்னா, விக்கிரக கோயிலுக்கு முன்னாடி நீங்கள் போகும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக்கொண்டே போக வேண்டும். ஏன்னா அங்கே இருக்கிற பிசாசு உங்களை தாக்கிவிடும் என்று பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படி ஒன்றுமே இல்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அந்த பிசாசு இருக்கோ, அந்த விக்கிரக ஆராதனையோ விக்கிரக கோயிலோ உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் தைரியமாக போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. விக்கிரகமானது ஒன்றுமில்லை, அதற்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டாலும் ஒன்றுமில்லை. ஆனால் அவிசுவாசியாக இருக்கிற உன்னுடைய சகோதரன் ஒருவன் உங்களை பார்த்து தப்பாக நினச்சிடக்கூடாது. அதனாலே உன்னுடைய அதிகாரத்தை, உரிமையை, அத்தாரிட்டி ரைட்ஸ் மஸ்ட் பி பேலன்ஸ்டு பை டிசிப்ளின். இதுதான் பைபிளில் போட்டிருக்கு. எந்த அளவுக்கு திருட்டுத்தனமாக போதிக்கிறார் என்று பாருங்கள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்துக்களிடம் நீங்கள் பேசக்கூடாது, அவர்களோட உறவு வைக்கக்கூடாது, அவருடைய திருமண காரியங்களுக்கு போகக்கூடாது, அவருடைய நல்ல விசேஷங்களில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. இப்படி தான் எல்இஎஃப் என்ற சர்ச்சில் போதிச்சாங்க. மகா முட்டாள்தனமான காரியங்களை செய்தார்கள். மக்களுக்குள்ளே பிரிவினைகளை உண்டாக்கினார்கள். இயேசு அப்படி சொல்லவே இல்லை. எல்லாரையும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குங்கள், கட்டுண்ட கிறிஸ்தவர்களை விடுதலையாக்குங்கள்லாம் போட்டிருக்கு. காவலில் அடைக்கப்பட்டவர்களை விடுவியுங்கள், நோய்களில் இருக்கிறவர்கள் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், படைக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் சுவிசேஷத்தை கொடுங்கள். இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், ஆர்சி எல்லா பேருக்கும் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள், அவரோட ஐக்கியமாயிருங்கள், சந்தோஷமாக இருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள். எல்லா நண்பர்கள்ட்டையும் பேசுங்க. முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், இந்தா இருக்கட்டும், பௌத்தம், ஜெயினம், என்ன மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும். ஆனால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். மக்களுக்குள்ளே பிரிவினைகளை உண்டாக்கியிருக்கிறார்கள். அடி ஆழம் வரைக்கும் போவான்னு சொல்லுவான்ல, அது மாதிரி இந்த வெடிவேல் ஒரு இதில் சொல்லுவாங்க, அடி ஆழம் வரைக்கும் போகிறான். எங்கள் அம்மா வந்து சாணாராம், எங்கள் அப்பா வந்து நாடாராம். இவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டான். அதனால் தாழ்ந்த ஜாதியை நான் திருமணம் செய்து விட்டேன்னு எங்கள் அப்பா அதில் இவனுக்கு பூரா பொறுக்கி பயிலுவான், ஒன்றத்துக்கு லாய்க்கில் தெண்டை பயிலுவான். எங்கள் அம்மா சைடு எல்லாம் நல்லா படித்தவங்க. என்ன விதமான முட்டாள்தனமான காரியங்களை வேத கோயில்களில் போதிக்கிறாரு. ஆண்டவரின் பெயரை சொல்லியும் சாதி பிரிவினைகளிலே சிக்கி, சமய பிரிவினைகளிலே சிக்கி மனுஷர்களை பிரித்து கட்டுகிறார். அப்படி தேவையே இல்லை. நாம் அப்படி பழகவே கூடாது. எல்லாரிடத்திலும் நீங்கள் அன்பாக பழக வேண்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் அமைதியானவர்கள், சமாதானம் உள்ளவர்கள், இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். யாரையுமே வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. நம்மளுக்கு துரோகம் பண்ணினவனுக்கும் வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அதை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அன்பின் உச்சக்கட்டம் என்னென்னா, நண்பனுக்காக ஒருவேளை ஒருவன் தன்னுடைய உயிரை கொடுக்கலாம். ஏன்னா அந்த நாட்டில் வந்து உலகத்தில் நண்பர்களை அந்தளவுக்கு நேசிக்கிறவர்கள் உண்டு. உனக்காக உயிரை கொடுப்பேன் அப்படி கூட ஒருவேளை சொல்லலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார்னு இருக்கும். அப்போ உங்களுடைய எதிரிகளையும் உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொன்னார். ஆனால் எல்இஎஃப் சர்ச்சில் என்ன சொல்கிறான்? நம்பர் 1 அயோக்கிய போயிடுவான். 10% காசு வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்துக்களோடு பேசாத, முஸ்லீம்களோடு பேசாத, அங்கே பேய் இருக்குது, இங்கே பினாத்தி இருக்குன்னு பொய்யும் பிராடும் தன்று இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை முற்றிலுமாக மறுத்து போதிப்பது இவர்கள் தான் பிராடு. இப்போ எல்இஎஃப் சர்ச்சுக்கு போன எங்கள் சித்தப்பா மக்கள்லாம் என்ன இருக்காங்க, ஊழியக்காரனாக இருந்து மறுபடியும் இவன் கையில் காசியை போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் ஊழியம் பண்ணேன், எனக்கு 5000 காசு கொடு, நாங்கள் போய் ஊழியம் பண்ணேன், எனக்கு 2000 காசு கொடுங்க. இதெல்லாம் ஒரு பிழைப்பா? ஊழியத்தை யாரும் முழு நேர ஊழியமாக ஆண்டவர் சொல்லவே இல்லை.
யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களெல்லாம் எப்படி சொன்னார்? நீ காசுக்காக எதுக்கியா நீ ஆண்டவருடைய ஊழியத்தை பார்க்குற? ஒரு ஊருக்கு நீ போகும்போது தெளிவாக சொல்கிறாரு ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும். சாமான் பையையாவது பணப்பையையாவது தட்டுமுட்டு சாமான்களையாவது தூக்கிட்டு போகாத. வெறுமனே முழு நேரம் ஊழியம் பார்க்குறியா? சாது சுந்தர் சிங் மாதிரி பாரு. கையில் ஒரு பைபிள், ஒரு போர்வை, ஒரு குச்சி. அவர் வாழ்நாளில் சாகிற வரைக்கும் பல லட்சாதிபதி கோடீஸ்வரன். அவர் சாகும் நாள் வரைக்கும் யார்கிட்டையும் சாப்பாடு கேட்க மாட்டார். யாராவது கொடுத்தால் சாப்பிடுவார். 2 நாளானாலும் சாப்பிட மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான போதனைகளுக்காக நான் வாழ்கிறேன் அப்படி. இவன் என்ன பண்ணான்? மூட்டை மூட்டையாக தூக்குறான், வீடு வாங்குகிறான், ஏசி போட்டுக்கிறான், எல்லாத்தையும் தின்னுக்கிறான், அடுத்தவன்கிட்ட 10% காசு வாங்கிக்கிறான், காசு வாங்கி திங்கிறான், இவ்வளோ வேலையும் பண்ணுறான். That is the emphasis of 1 Corinthians 9. Authority rights must be balanced by discipline. எந்த விதமான கிறிஸ்தவ ஒழுக்கமும் இல்லாமல் இது மாதிரி சமய குழுக்கள் நிறைய பெந்தைக்கோஸ்தை சர்ச்சுகள் தனித்தனியாக ஆரம்பித்து மனுஷருடைய கற்பனைகளை போதகங்களாக போதிக்கிறார்கள். அதான் இயேசு சொன்னார். தேவனுடைய காரியங்களை போதிப்பதில்லை. வெகு சில தீர்க்கதரிசிகளே, வெகு சில ஊழியக்காரர்கள் தான் ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே சொல்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாரும் பணத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் திருக்கி பேசுகிறார்கள். நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கலைன்னா நீங்கள் உணரவே முடியாது. தினமும் ஆண்டவருடைய வசனத்தை படிங்க. இஃப் யூ வாண்ட் டு சர்வ் த லார்ட் அண்ட் வின் இஸ் ரிவார்ட் வி மஸ்ட் பே த ப்ரைஸ். நாம் ஆண்டவருக்கு ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நாம் வெகுமானங்களை பெற வேண்டும் என்றால் அதற்கான விலையை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். தினமும் நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். நாம் நினைத்து இதெல்லாம் செலவழிக்க முடியாது. மற்றவங்க மக்களுக்கு என்ன போதிக்கிறார்கள்? உங்களுடைய மனதின் நினைவுகளை, உங்களுடைய மனதின் இயக்கங்களை தேவன் நிறைவேற்றுவார். நீங்கள் கார் வாங்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு அற்புதமான காரை கொடுப்பார். வீடு வாங்க வேண்டும் நினைக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய மனதின் நினைவுகளை நிறைவேற்றுவார். இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஒரு அருமையான காரை தேவன் கொடுக்க போகிறார். அருமையான 10 பவுன் செயினை கொடுக்க போகிறார். இப்படி தான் ஊழியக்காரன் பூரா பிரசங்கம் பண்ணுறான். உங்களுடைய மனதின் நிறைவுகளை நிறைவேற்றுவதற்காக இறைவன் இல்லை, இறைவனுடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் நீங்கள். இதான் பைபிள் சொல்லுது. தேவனுடைய சித்தத்தின் மட்டும் இன்றைக்கி நம்ம என்ன படித்தோம்? யாராவது 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே ஒன்று கூறும்போது அங்கு அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு செய்வேன். என் நாமத்தினாலே, தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் முட்டாள்தனமாக கேட்க முடியுமா? அப்போ இறைவனுடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்புவித்து கேட்கும்போது 100% நடக்கும். கேட்காமல் இருக்கும்போது நடக்காது. இது ஒரு சிக்கலான விஷயம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, உங்களுக்கு உரிமை என்ன இருக்கிறதோ உங்களுடைய பந்தய பொருளை நோக்கி ஓடுங்கள். ஆண்டவருக்காக ரொம்ப மிக ஒழுக்கமாக இருங்கள். எப்படி பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் உறுதியாக இருப்பார்களோ அது மாதிரி நீங்கள் உறுதியாக இருங்கள். சம்திங் டு பாண்டர் டுடே. இன் வாட் வேஸ் ஹேஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பீன் லைக் எ ரேஸ் so far? இதுவரைக்கும் என்னென்ன வழிகளிலெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயமாக இருந்திருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எங்கே ஆரம்பித்து எங்கே வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர்களை பக்கத்திலே உங்களோடு கூடி ஓடி வந்தவர்கள் எத்தனை பேர் ஓடாமல் நின்று போயிருக்கிறார்கள்? எத்தனை பேர் வேறு பாதையிலே ஓடி இருக்கிறார்கள்? எத்தனை பேர் பந்தய பொருளை அடையாமல் போயிருக்கிறார்கள்? எத்தனை பேர் இன்னும் உங்களுக்கு முன்பாக ஒழுக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? இதை நீங்கள் பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எத்தனை பேருக்கு உண்மையாக இருந்திருக்கிறோம்? எத்தனை பேரை வழிவிலக போய் செய்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறோம்? விழுந்து எத்தனை பேரை தூக்கி விட்டு நடந்திருக்கிறோம்? இதையெல்லாம் பார்க்க சொல்கிறார். இதான் இன்றைய சிந்தனை. ரன் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்கள் ஓடுங்கள் என்பது தான்.